பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 62 முதல் வசனம் 5-8 அதை கோர்வையாக படிப்போம். 1-5-8. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். 5வது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். ரட்சிப்பு நம்மளுடைய தேவனால் மட்டுமே தான் வரும். அது ஒரு மனிதன் நம்மளுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இன்னைக்கு நிற்கிறோம் அப்படின்னா அந்த ரட்சிப்பு தான். ஸோ ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு அப்படியே ஊற்றப்பட்டது, ஆனால் அவங்க அதை எடுத்துக்கொள்ள. இன்னைக்கு புறஜாதி மக்கள் பார்த்தீங்கன்னா இயேசுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாலே அந்த ரட்சிப்புக்குள்ளே வந்துடும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். இஸ்ரவேல் ஜனம் ஃபுல்லாக ரட்சிக்கப்பட்டவங்க தான். இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே வெளியிலேருந்து வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு வெளியில் வந்தாங்க. ஆனால் அதை நடத்துகிற போது கடவுள் அநேக பலத்த கரத்தில் கொண்டு அவர் அநேக அற்புதங்களை செஞ்சு வெளியில் கொண்டு வந்தார். ஆனால் அதை எப்படி விட்டுட்டாங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு இது எல்லாமே இந்த பைபிள் ஃபுல்லாக நம்மளுக்கு எங்கே யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களும் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்மளுக்காக தான் இத்தனையும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கு. முதல் 5 புக்கு பார்த்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் எழுதியிருக்கு. வேற எந்த உலகத்துலையும் யாருக்குமே எழுதவே இல்லை. அது முஸ்லீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த 5 புக்கை தோறான்னு சொல்லி அவங்களும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அடிப்படை. இப்போ எங்கே எப்படி நம்ம காத்துக்கொள்றோம் பார்த்தீங்கன்னா 2 உடன்படிக்கை தேவனுக்கு. ஒரு பழைய உடன்படிக்கை, இந்த ஓல்டு கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். இது 2லையும் எப்படி ஃபஸ்ட்டு மாண்டு போனார்கள், எப்படி போயிட்டாங்க, இப்போ நம்ம எப்படி இதில் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை பார்ப்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாய் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போவோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமா, இப்போ தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இன்னைக்கு அதுதான் பெருசு. தண்டனை அப்படிங்கிறது இந்த உலகத்துல நிச்சயம். அது தப்பு செய்யறவனுக்கு தான். நம்ம ரட்சிப்புக்குள்ள இருந்தோம்னா தண்டனையிலிருந்து தப்பிச்சிருவோம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நம்மளுக்கு தண்டனை தீர்ப்பு எப்போதுமே உண்டு. இந்த வசனத்தை விளக்கணும் அப்படின்னா 2 இடத்து. முதல் யாத்திராகமம் 32:28. முதல் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா தேவன் கட்டளைகளை கொடுத்தார். சீனா மலையில் மோசே மேலே போயிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 10 கட்டளையை எடுத்துகிட்டு வர்றாரு. கீழே மக்கள் கடவுளை விட்டு அப்படியே விலகிட்டாங்க. அவங்கள அவ்வளோ வல்லமையோடு மகிமையோடும் கொண்டு வெளியில் ஒரு இடத்துல கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுற நாட்டில் கொண்டு போய் சேர்க்கும் போது எந்த கவலையும் இல்லாமல், நம்ம எதுவுமே அவங்க பாலும் தேனும்னா அவங்க விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கொண்டு போய் சேர்க்கறது தேவனுடைய சத்தியம். அது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தேவன் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாரு. வெளியில எப்படி இவங்களெல்லாம் நடத்தணுமோ அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அப்போ மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது பார்த்தா மோசே அப்படியே அந்த 2 கல்லையும் கீழே போட்டார். அந்த மவுண்டன், அந்த ஹில் கீழே போட்டுட்டார். போட்டுட்டு அவருக்கு ரொம்ப சங்கடம். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ யாரெல்லாம் அந்த காலத்தில் இருந்த சட்டத்தில் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி இருந்தாங்களோ அவங்க கொல்லப்படணும். அதுதான் சட்டம். இந்த 2வது படிங்க. அதில் எத்தனை பேர் மாண்டாங்க? 32:28 வசனம். லேவின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என் தேவன் அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என் தேவனோடு என்னோட இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்கணும். அவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. வராதவங்க எத்தனை பேர்? 3000 பேர் மடிந்தார்கள். இந்த முதல் உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னன்ட்ல அவர் சட்டத்தை கொண்டு வரும்போது மக்கள் மாண்டு போனார்கள், இறந்து போனார்கள் 3000 பேர். ஆனால்
இந்த பக்கம் தேவனோடு இருந்தவங்க அப்படியே தேவனிடத்தில் இருந்து அந்த வழியில நடக்க முத்திரையா அவங்களே வச்சுக்கிட்டாங்க. 2வது உடன்படிக்கைக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். இப்போ நம்ம மாண்டவர்கள் அல்ல. அன்னைக்கு கொடுத்த அந்த பழைய நியாய பிரமாணம், பழைய உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த உலகத்துக்கு உள்ளே வரும்போது இறந்து போனவர்கள் இல்லை. நம்ம எல்லாரும் 2ஆம் உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாள்ல ஆவி ஊற்றப்பட்டு பேதுரு ஏஞ்சி பேசும்போது தேவனுடைய வார்த்தைகள் வல்லமையாக அவர் வாயில மூலியமாக பேசி வரும்போது ஆவி ஊற்றப்பட்டு எத்தனை பேர் உயிர் பெற்றார்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர். சோ இப்படி கொத்து கொத்தாக தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றி நம்மளை மீட்டு கொண்டார். இந்த வசனம் எபிரேயர் 2 இங்கிலீஷ்ல 3வது இருக்குது, 3வது வசனம். இதுல 4வது படிச்சோம். அன்னைக்கு ஏஞ்சல்ஸ், அதாவது தேவ தூதர்கள் அப்படிதான் இதில் போட்டிருக்கு. ஆனா தேவன் கொடுத்த வார்த்தையை அவர்கள் மீறினால் இறந்து போனார்கள். ஆனா தேவனே வார்த்தையா இருந்து இந்த பூமிக்கு வந்து ரட்சிப்புக்கு உண்டான எல்லா வார்த்தைகளையும் கொட்டி அதை கேட்டு அதை பார்த்து அதை படி நடக்காத நம்ம தப்பிக்கவே முடியாது. இதுதான் இன்னைக்கு நம்ம காத்துக்கொள்வது. நம்ம தப்ப முடியுமா? தண்டனை இருந்து தப்பவே முடியாது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் வெறுமையா யாருக்கும் வந்து போடல. அவர் வந்து ஏஞ்சல்ஸ்க்காக நம்மளை கொண்டு வந்து இல்ல தேவ தூதர்களுக்காக அவர் வார்த்தைகளை கொடுக்கவே இல்லை. நீங்க நான் நமக்காக தான் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். யார கை தூக்கி விட்டார் பாருங்க. 16வது எபிரேயர் 2:16. ஆதலால் அவர்கள் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சன்னதிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவன் யாரு கை கொடுத்திருக்காருங்க? ஆபிரகாமோட சந்ததி, நம்ம விசுவாசத்திலே இருக்கிற நம்மளுக்காக தான் கை கொடுத்து தேவன் இத்தனை வார்த்தைகளை கொடுத்தார். அவரு சிலுவையில் அடிக்கப்பட்டது தேவதூதர்களுக்கு கிடையாது. அவங்க ஏற்கனவே தேவதூதர்கள், அவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வரவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. ஆனா யாரு? நீங்க நான் ஆபிரகாம் சந்ததி அப்படின்னு நம்ம வந்து அந்த விசுவாசத்திலே நடக்கிறோம், உறுதியா இருக்கிறோம். ஆபிரகாம் அவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது அப்பதான் அழைக்கிறாரு, நீ பாரு இப்படி இருக்க போற. இவ்வளோ ஐஸ்வர்யமா இருக்கும் போது, அவன் அவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கும் போதும் அவன் நம்பிக்கை தேவனிடத்துல மட்டும்தான் இருந்தது. அவர் சொன்னதுபடியே செஞ்சார். தூக்கத்துல எழுப்பி இப்படிதான் இருக்க போறேன், உன் சந்ததி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவரு அழகாக வசனங்களை கொடுத்தார். அந்த சந்ததி வெளியில வந்து மாண்டு போனார்கள். இப்போ இத்தனை நடந்தாச்சு. ஆனா நம்ம எங்க இருக்கோம்? இப்ப நம்ம 2 கொரிந்தியர் பக்கம் நம்மளே ஆலயமா இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா தேவனுடைய வீடு எபிரேயர் அதே 3வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவே அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். ஆமா, இப்ப இந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொண்டவர்கள் மட்டும்தான் தேவனை தாங்கக்கூடிய ஆலயமா இருக்க போறோம். நாமளே ஆலயம்னு படிச்சுட்டோம், நம்மளுக்குள்ளேயே பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்னு படிச்சிருக்கோம், எல்லாமே அறிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் வரைக்கும் யாரு பிடிச்சி நிக்கிறாங்க, நிலையா இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனை சுமக்கின்ற ஆலயமா இருக்க போறாங்க. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டா நானே ஆலயம் சொல்லி எல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம், ஒன்றுமே நடக்க போறது இல்லை, ஒன்றும் நடக்கிறதே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க. அப்போ இன்னைக்கு புறஜாதிக மக்கள் கிறிஸ்துவர்களை விட பெரிய ட்ரஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்படுறோம், பார்த்துருக்குறோம். நம்மளை விட நம்மளுடைய செய்கைகள், அவங்க நற்கிரைகள் அதிகமாக இருக்கு. ஆனால் அது அவங்களை வழி நடத்த போவது இல்லை, ரட்சிப்புக்குள்ள நடத்த போவதே கிடையாது. நம்ம இவருடைய வார்த்தைகளை, அவருடைய வார்த்தை தான் ரட்சிப்பான வார்த்தைகள். என் வார்த்தையே ஆவியும் ஜீவனமா இருக்குது. ஸோ ஜீவன்னா ரட்சிப்போடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜீவன் அவங்க கூட இருக்கும். வார்த்தைகள் வந்து வெறுமையா எதுவுமே சொல்ல. அது இதை படிக்கும் போது நம்மளுக்கு வார்த்தைகள் சர்வ சாதாரணமாக தான் இருக்குது. நீங்க படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் எடுத்து படிக்கணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒரு தடவை படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, படிச்சுட்டோம். 2வது தடவை படிக்கும் போது அது நம்மள்கிட்ட பேசுது. ஏன் பேசுதுன்னா, அது உங்களை அறிகுது. உங்க ஆள் மனதுல நீங்க எந்த வாஞ்சையோடு இந்த பைபிளை படிக்கிறீங்களோ, வார்த்தையை படிக்கிறீங்களோ, அதன்படி உங்களிடத்துல அது பேசும். உங்களுக்கு இப்ப இருக்கும் போது ஒரு சங்கடம் இருக்கு, கஷ்டமா இருக்கு, இப்ப உங்க வார்த்தைகளை போனா படிச்சுட்டு வெளியில வந்து பாருங்க, அது அப்படியே மறைஞ்சு போயிருக்கும், ஒண்ணுமே இருக்காது.
எனக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கோ ஒருத்தர் சிக்கு அப்படின்னா அதே இயேசுவே என்ன சொன்னார்? சுவிசேஷத்தை அறிவிங்கள், எல்லோரையும் விடுதலையாக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்தோட சிக்னஸ் டிசீஸையும் குணப்படுத்துங்க. அப்போது இந்த வார்த்தைக்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு இருக்கு. ஸோ இந்த ரட்சிப்புக்குரிய வார்த்தைகளை நம்ம விட்டு விலகவே கூடாது. விலகுனா என்ன ஆகும்? எங்கே நம்ம விலகுறோன்றதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். எல்லாத்துக்குள்ளேயும் வார்த்தை இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்குறோம், அது பிடிச்சிட்டு போகிறோம், அதை முடிஞ்ச வரைக்கும் நடக்கணும், எல்லாமே பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணணும், எப்போதுமே வழி கொஞ்சம் தடுமாறதான் செய்யும். நீங்கள் இந்த வார்த்தைக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது மட்டும்தான் அது பேசிகிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் எந்த வாஞ்சையில் போகிறீங்களோ பைபிள் அந்தபடி பேசும். இன்றைக்கி நீ மொபைல் எல்லோரும் வச்சுருக்கோம், ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா சிஸ்டர் அன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து அந்த ஓப்பன் பண்ணீங்கன்னு வைங்க யூடியூப்பில், நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் அந்த டாபிக் மட்டும் தான் வரும். நீங்கள் ஏமாந்து வழி மாறி போயிட்டீங்கன்னா அந்த வழி மாறினது மட்டும் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் தள்ளி விடும். இதே நீங்கள் ஜீசஸ் மெசேஜஸ் கேட்கணுன்னு பாருங்கள், அது மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்க்கணுன்னா அது ஒரு 2 தடவை நீங்கள் பாருங்கள், 3வது மறுபடியும் அதே விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை வழியை மாறவே விடாது. ஸோ அங்கே ஒரு சாதாரண உலகத்தில் ஒரு யூடியூப்பில் உங்கள் மனுஷ மூளை எதில் போய் நிற்குதோ அது உங்களை கூட்டிகிட்டு போகும்னா கடைசி வரைக்கும் இயேசுவோட சேர்த்தக்கூடிய வார்த்தைகள் உள்ளே பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகும்? அது நம்ம பரலோகத்தில் கூட்டிகிட்டு போகும். பரலோகம் வந்து இந்த உலகத்தில் 100 மடங்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகள். ஏதோ நம்ம போய் அடுத்த உலகத்துக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னு மட்டும் இல்லை, அந்த ப்ரிப்பரேஷனே நடந்துக்கிட்டே போகிறது தான். சாப்பாடு செஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டு தூங்குறது மட்டும் இல்லை, இந்த சமைப்பது அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் மாதிரி. வாழ்க்கை 2ஆம் வருகையில் போய் சேர்றதே ஒரு பெரிய ப்ராசஸ். அது நம்ம நடந்து அது கூடயே போயிட்டு இருக்கணும். 40 வருஷம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, 4 நாளில் போக வேண்டியது. ஆனால் அந்த 40 வருஷமும் அவருடைய பிடிச்சி நின்றவங்க மட்டும்தான் உள்ளே போனாங்களே தவிர, இல்லாதவங்க முறுமுறுத்தவங்க எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. ஸோ எங்கே நம்ம தடுமாறணும்? அதே 3:12 படிங்களா. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இங்க பிரச்சனையே எங்கன்னா அவிசுவாசமும் பொல்லாத இருதயம். இந்த பொல்லாத இருதயம் இல்லை, யாரெல்லாமே இந்த பரிசுத்தமான இருதயத்தோட தான் படைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மண்ணில் ஒரு விதை எங்கே விழுதோ அதன்படி தான் அது இருக்கும். நல்ல வளமான இடத்துல வேறு ஒன்றிச்சுன்னா அது நல்லா வளமாக வளரும். கரையோரம் மட்டும் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும். ஏன்னா தண்ணி வேணுன்ற ஆகாரம் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வேணுன்ற ஆகாரம் எங்கே இருக்குது? இந்த வார்த்தையில் இருக்குது. அது உள்ளுக்குள்ளே பதியும் போது நம்மளுக்கு இந்த அவிசுவாசம் வராது. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கடவுளுக்கு நன்றி தான் சொல்ல தோணும். கடவுளுடைய வார்த்தை உள்ளே இருக்கும் போது நன்றி மட்டும் தான் வரும். கடவுளை ஏன்னு கேள்வி கேட்க வராது. இயேசுவே மேலே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றதுக்கு அது அர்த்தம் வேற. அவர் கைவிடலை, அவர் அங்கே அந்த இடத்துல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாதான் இருந்தனால தான் இன்னைக்கு நம்ம இங்கே நிற்கிறோம். அவர் கைவிடப்படலை, கை தூக்கி எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருந்த தேவன். ஸோ இந்த அவிசுவாசம் தான் நம்மளுக்குள்ளே வருது. 13வதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேற்றக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சர்ச்சில் இருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம முடிஞ்சோடனே வெளியில் போய் இன்னொருத்தர் தேற்றுதலக்கூடிய வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே வருது. அது நம்மளுக்குள்ளே பதிஞ்சிருந்தால் மட்டும்தான் இன்னொருத்தரை தேற்ற முடியும். நம்மகிட்ட இருக்கிறதா எடுத்து கொடுக்க முடியும். பேதுருவோ போகும்போது பொருள் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, இந்த இயேசுவோட வார்த்தை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னதான் அவன் எந்திரிச்சு நடந்தான். உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது எல்லாம் இருக்கணும். இருதயம் நிறைவில் வாய் பேசுகிற மாதிரி இருதய நிறைவில் ஃபுல்லாக தேவனுடைய வார்த்தைகள் இருக்கணும், ரட்சிப்புக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, போய் அறிவித்து எல்லோரையும் சீசராக்குங்க. சீடர்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையை பிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அதே 14வது வசனத்தில் பார்த்தோம்னா, we are all partakers of Christ. இயேசுவோடு இணைந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். அவர் நம்ம உயிர்த்தெழுந்தாரு, அவர் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு போனார். நம்மளும் 2ஆம் வருகையில் உயிர்த்தெழும்போது இயேசு எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் இந்த உடம்போட போக போகிறோம். இதுதான் பைபிள் சீக்ரெட். நம்ம ஏதோ ஒரு புதுசாக ஒரு உலகத்திலேயோ புதுசாக ஒரு உருவம் பாயிட்டு இல்லை, இயேசுவை போலவே மாறக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்திலே இருக்க போகிறோம். இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவரை சீடர்கள் அப்படின்னா இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள். நம்ம ஏதோ ஜீசஸ் இருக்கிறாரு, அவரை கும்பிட்டு இருக்கிறவங்க வெளியில் போனோன்னா மாறலான்னு இல்லை. அதான் பைபிளில் இயேசுவை பிடிச்சிட்டு நடக்கிறவனுக்கு தான் பிரச்சனை, நடக்காதவங்களுக்கு பிரச்சனையே இங்கே இல்லை. அவன் அழிந்து தான் போவான்னு எழுதியிருக்க தவிர பிரச்சனை யாருக்கு வரும்னா இயேசுன்ற பேரை தெரிஞ்சவனுக்கு தான் பிரச்சனை வரும்.
இயேசு தெரியாத பேருக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ உலக நாடுகள்ல இருக்கு இயேசுவை தெரியாதவங்களும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? காசு பணம் இல்லைன்றத மட்டும்தான் இருக்கு. ஆனா இயேசுவை பிடிச்சிட்டு போறவங்களுக்கு சந்தோஷம் இந்த பக்கம் இருக்கும், சமாதானம் இருக்கும், பரிபூரணம் இருக்கும், வியாதி இல்லை, நோய் இல்லை, கடன் இல்லை. ஆனா இந்த உலகத்துல சிலது நம்ம ஆசைகளுக்கு மீறியோ இல்லை சில சூழ்நிலைகள்ல நம்ம கொஞ்சம் தவறி விழுந்தோ கடனையோ பிரச்சனைகள் இருக்கதான் செய்யறோம். அது நிரந்தரம் கிடையாது. எங்க நம்ம இந்த விழுந்துட்டோம் அப்படின்னா அவிசுவாசம். இங்கிலீஷ்ல 2 இது போட்டிருக்காங்க, ஃபேத்துன்னு ஒன்று போட்டிருக்கு, பிலீஃப்னு போட்டிருக்கு. ஆனால் தமிழில் வந்து ஒன்று மட்டும் தான் இருக்குது, விசுவாசம் அப்படிங்கிறத மட்டும்தான் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இந்த விசுவாசம் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. எடுக்க வேண்டாம். மார்க் 16:14 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீசர்களை வந்து என்ன சொல்கிறாரு, அவர் உயிர் தெழுந்து போய் வந்து சொல்கிறாங்க, அவர் உயிர் தெழுந்துட்டார், இந்த உலகத்தில் இல்லை, அவர் போயிட்டாருன்னா சீசர்களே நம்பலிங்க. அங்கே தான் சொல்கிறார் யோர் அன்பிலீஃப், அவ்விசுவாசம் உள்ள மக்கள் என்றார். அவர் யாரை ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னா அவரு கூடயே இருந்தவங்க, நம்மளை தான் சொல்றாரு, அவர் கூடயே நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த அவ்விசுவாசம் நம்மளை எப்போதுமே வந்து இந்த மாண்டு போனவர்கள் 3000 பேர் இருக்காங்க பாருங்க, அங்க வந்ததே என்ன பிரச்சனைனா போனவர் மோசையே காணோம், வழி நடத்த வேண்டிய ஒருத்தர் இருந்தாரு, அவர் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்குன்னு ஒரு தேவனை உருவாக்கிக்குவோம். ஸோ அங்க அவ்விசுவாசம் எங்க வந்தது, ஒரு சந்தேகம், அன்பிலீஃப். அவங்களுக்கு அது நிரந்தரமா இல்லை, அந்த விசுவாசம் தவறிடுச்சு. யாரு மேல விசுவாசம் இருக்கணுமோ அது தவறி இன்னொரு இடத்துல போகும்போது தான் வீழ்ச்சியே வருது. ஸோ நம்ம விசுவாசம் நம்மளோட பிலீஃப் ஒரே இடத்துல தான் நிற்கணும். அதே மாதிரி லூக்கா 24:25 அதே தான் சொல்லுது. என்ன சொல்லுது, ஸ்லோ ஆஃப் ஹார்ட் ஆஃப் பிலீஃப், மந்தமான இருதயம். ஸோ நம்மளுக்கு மந்தமான இருதயம்னா குயிக்கா இருக்கணும், என்ன பண்ணாலும் தேவனுடைய வார்த்தையில தான் விசுவாசம். அவர் மட்டும்தான் என்னால இது நடக்கும், அவர்னால மட்டும்தான் என்னால் நடத்த முடியும், அவர்னால மட்டும்தான் நான் ஜீவிக்க முடியும், அவர்னால மட்டும்தான் நான் உயர முடியும், அவர்னால மட்டும்தான் நான் உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த விசுவாசம் வேணும். அது இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் காத்துட்டு இருந்த ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகனை கொடுத்தார். ஸோ அவர் காத்திருக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. செத்து போன உடம்பு இருக்கிறதையே உயிர்ப்பிக்க 25 வருஷம் தேவைப்பட்டது. அந்த விசுவாசத்தை மட்டும்தான் அவனோட பாடியில வேணுன்ற மாற்றங்கள் எல்லாம் வெளியில வந்து. சாரா செத்து போன கருப்பை, அந்த சான்ஸே இல்லை, அது திரும்பவும் உருவாக்கணும். அதுக்கே அவர்களுக்கு அவ்வளோ நாளாச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு அப்படி இல்லை. இயேசுன்னு சொல்லி ஒரே நிலையில் நின்னோம்னா நம்மளுக்கு உடனே கிடைக்கும், எதுவுமே தாமதிக்காது. ஆனால் நம்மளோட விசுவாசம் எந்த பலம் இருக்கோ அங்கே தான் கிடைக்கும். அதே ஏன் பிரச்சனைனா மத்தேயு 17:20 என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட சிக்னஸை மட்டும் அப்போஸ்தலர்களால எடுத்து போட முடியல. அப்போ தேவன்கிட்ட வந்து இன்னும் எவ்வளோ காலம் நான் இருப்பேன் உங்கள்கிட்ட, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய அவ்விசுவாசம், பிலீஃப் இல்லை. அது தமிழில் ஏன் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷில் வந்து அன்பிலீஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபேத் அப்படிங்கிறது விசுவாசம் இருந்தது, ஆனால் அந்த உறுதித்தன்மையான பிலீஃப் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேத் அப்படிங்கிறது கடவுளோட இடத்துல இருக்கும், அன்பிலீஃப் அப்படின்றது அவன் மாம்சத்தில் அவன் வந்து அவனை நம்பிட்டு இருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்னஸோ இந்த சாத்தானோட செயல்களெல்லாம் முறியடிக்கணும்னா என்ன சொல்றாரு, உபவாசமும் ஜெபத்தினாலேயே இதை பண்ண முடியும். ஆனால் அந்த உபவாசம் அது படிக்கும்போது வேற ஒரு வெளிப்பாடு கடவுள் அழகாக கொடுத்தாரு. உபவாசம் நான் நினச்சிட்டு இருந்தேன் சாப்பிடாம உட்காந்து இயேசுவேன்னு ப்ரேயர் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும். உபவாசம் அப்படின்னா நான் அப்படிங்கிற மாம்சம் சாகணும். அந்த ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் அப்படின்னா, ஃபாஸ்டிங்னா யூ ஷுட் டை. ஃபாஸ்டிங் அப்படின்னா எதையோ ஒன்று கொல்றது, சரிங்களா? நம்ம வந்து ஃபாஸ்டிங்னா சம்திங் ஹேஸ் டு டை. எது சாகணும்னா நான்ன்ற அகந்தை சாகணும், நான் அப்படின்ற என்மேல் இருக்கிற நம்பிக்கை சாகணும். எல்லாம் செத்து ஒண்ணுமே இல்லை, நீ இயேசுதான் அப்படிங்கறதான் பிரேயர். ஸோ இந்த நான்ன்றது செத்து இயேசுன்றது உயிர்ப்பிக்கும் போது தான் அது முன்னாடி எதுவுமே நிற்காது, எந்த சத்துருவும் நிற்க முடியாது, எந்த சிக்னஸும் இருக்காது, எந்த ஒரு என்ன சேர்ந்தாலும் சரி, டார்க் மேஜிக் சூனியம் என்ன இருந்தாலும் சரி அவர் முன்னாடி நிற்காது. நம்மளுக்குள்ள இருக்கிறத நான்ன்றது சாகணும். இந்த நான்ன்ற பிரச்சனை வந்தா 3000 பேர் செத்து போட்டான். அதே இயேசுன்னு நம்பிட்டு இருந்த 3000 பேர் உயிர் பெற்றாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அதுதான். இன்னைக்கு செய்தி என்னன்னா, ஒரு விளக்கம், பழைய உடன்படிக்கையில் நம்ம இல்லை, எந்த ஒரு சட்டமும் நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது, நற்கிரியைகள் நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது.
அப்படி பார்த்தா இன்றைக்கி எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ புறஜாதி மக்கள் பெருசாக பண்ணுறாங்க. அன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது நகரம் ஃபவுண்டேஷனில் எத்தனையோ பேர் டாக்டர்ஸ் ஆகிருக்காங்க, இன்ஜினியர் ஆகிருக்காங்க. அதெல்லாம் அவங்கள பரலோகத்தில் சேர்த்து போகலையா? அது நல்லது தான், இந்த உலகத்துக்குரிய காரியம்தான் அது. ஆனால் நம்ம இந்த உலகத்தோட காரியத்தோடு சேர்த்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசுன்ற நாம மட்டும்தான் பிடிச்சி முடியும். இன்னைக்கு இந்த மாம்சம் சாகணும். இந்த பிரச்சனையே எங்கன்னா எல்லாம் நானுன்றது தான் இருக்குது. இந்த ஈகோ நானுன்றது சாகணும். அது வந்து இந்த பைபிளில் படித்தா மட்டும்தான் அந்த பொறுமையாக அந்த அமைதி கிடைக்கும். ஸோ நீங்கள் பைபிளை படிக்கும் போது எந்த நிலையில் படிக்கிறீங்களோ அது உங்கள்கிட்ட பேசும். எனக்கு வெளிப்பாடு வேணும்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். எதையுமே மறைப்பொருள்கள் அவர் வச்சுக்கிட்டவே இல்லை. ஜீசஸ் இது வந்து அவருக்கு மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு இல்லை. எல்லாமே அவர் போயிட்டு இருந்தவங்கள்ட்ட எல்லாருக்குமே வெளிப்பாடுகளை கொடுத்துட்டார். இன்றைக்கி பவுல் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்த்துருக்கிறாருன்னா அவர் கிடைச்ச அந்த வெளிப்பாடுகள் தான். அந்த வெளிப்பாடுகள் கடவுள் நம்மள்ட்ட அவர்கிட்ட மட்டும் வைக்கல, எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தான் வச்சுருக்காரு. ஸோ விழுந்து போன மக்களாக நம்ம இல்லை, உயிர்ப்பித்த தேவனுடைய ஆபிரகாம் சந்ததி உள்ள மக்களை எப்படி கைப்பிடிச்சு தூக்குனாரோ அந்த மக்கள் தான் நம்ம. ஸோ இன்றைக்கி இந்த 2ஆம் உடன்படிக்கை, த ஸ்பிரிட், த ஹோலி ஸ்பிரிட், அந்த வழியில் நம்ம நடப்போம். அவருடைய தேவனுடைய வார்த்தைகள் எப்போதும் நமக்குள்ளே தான் இருக்கு. நம்ம வார்த்தை தான் தியானிக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகள் உயிர் பெற்று நம்மளோடு நடக்கணும்னா அதை படி நடக்கணும், அதன்படி அதை பிடிச்சி நடக்கணும். ஸோ இந்த 2ஆம் உடன்படிக்கை காலத்தில் நம்ம இருக்கிறவங்க 2ஆம் வருகையிலையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அது இயேசுவின் சாயலிலே நம்ம திரும்ப மாறப்போகிற அந்த அதிசயத்தை காணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நம்ம தியானிப்போம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமென்.